ஏயம்மா 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 எம்மா 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 எம்மாம்மா. சாரி ஃப்ரெண்ட்ஸ், கண்ணாடி போடுற வீடியோவுக்கு வந்து இந்த பாட்டை தான் ஆட் பண்ணியிருந்தாங்க. இப்போ நம்ம இந்த வீடியோவில் சேர்த்தோம்னா அதுக்கு வந்து நமக்கு காப்பிரைட்ஸ் வரும் வீடியோவுக்கு. அதனால் நான் ஆட் பண்ணல, நானே படிச்சுட்டேன், மன்னிச்சிக்கோங்க. கொஞ்சம் சுமாராக தான் இருந்தது, ரொம்பவே சுமாராக தான் இருந்துச்சு. சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அக்ஷிதா அண்ட் அஞ்சலி சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, ஃபேமிலியோட ஜாலியாக 2 நாள் பிக்னிக் போயிருந்தோங்க. 2 நாள் நல்லா ஜாலியாக ஃபேமிலியோட பிக்னிக் போயிருந்தோம். அந்த வீடியோ தான் இன்றைக்கி உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். 2 நாள் போயிருந்தோன்னு சொன்னேன் இல்லையா, அதோட டே 1 வீடியோ தான் இது. வாங்க பார்க்கலாம். லாஸ்ட் நாள் நைட்டு, அதாவது பிக்னிக் போகிறதுக்கு முந்தின நாள் நைட்டு வந்து பார்த்திங்கன்னா சரியான தலைவலியாக நான் அதனால் கிச்சன்லாம் ஒதுங்க வைக்கல, அப்படியே வச்சுட்டு படுத்துட்டேன். மறுநாள் காலையிலே எழுந்திரிச்சு ஃபஸ்ட்டு வேலை கிச்சன் க்ளீன் தாங்க பண்ணினேன். பாத்திரம்லாம் பறக்கி போட்டு கழுவிட்டு இருக்கையிலே சைடில் காலையில் டிஃபனும் ரெடி பண்ணிட்டாங்க. ஒன்றும் இல்லை, தோசையை தான் சுட்டு வச்சுட்டேன். தோசைக்கு தொட்டுக்க இட்லி பொடியும் பழைய குழம்பும் தான் வச்சு கொடுத்தேன். இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா என்னோடய ஹஸ்பண்ட் வந்து கொண்டு போகிற ட்ரெஸ் எல்லாம் எடுத்து பேக் பண்ணி வச்சுக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் நம்ம சரி வேலையெல்லாம் முடிச்சு க்ளீன் பண்ணி வச்சுட்டு போயிருங்கிறதுக்காக வீட்டில் கடந்த அழுக்கு துணி எல்லாத்தையுமே இன்றைக்கி மெஷினில் போட்டேன். நான் அதிகமாக மெஷின் யூஸ் பண்ணுறது கிடையாது, சரி இந்த மாதிரி எமர்ஜென்சிக்கு யூஸ் பண்ணிவிடுவேன். எடுத்து போட்டாச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 10:30 மணிக்கெலாம் கிளம்பி ரெடியாக இருக்க சொன்னாங்க. நம்ம 8:30-9 மணிக்கே ரெடி ஆகிட்டோம். அதனால் இருந்த ஒரு 2 ஹவர்ஸ்லாம் சரி ஒரு குட்டி ஷாப்பிங் பண்ணிவிட்டு வந்துடலாம்னு சொல்லிட்டு சில திங்ஸ் வாங்க வேண்டியது இருந்துச்சு, போய் வாங்கிட்டு வந்தோங்க. இப்போ ஒரு வழியாக பிக்னிக்லாம் எல்லாத்தையும் எடுத்து வச்சு கிளம்பியாச்சுங்க. ஃபஸ்ட்டு பிக்கப் பாயிண்ட் வந்து நம்ம அதுக்கப்புறம் அடுத்தடுத்து என்னோடய ஹஸ்பண்டோட அண்ணன் தம்பி எல்லோரும் ஏறுவாங்க. இப்போ ஒரு வழியாக எல்லாருமே ஏறியாச்சு. இதுதான் என்னோடய குடும்பம், பார்த்துக்கோங்க. இதில் வர்றது எல்லாமே என்னோடய குடும்ப மெம்பர்கள் மட்டும்தான். என்னோடய ஃபேமிலியை இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறேன். இது வந்து என்னோடய சின்ன மாமியார்ஸ் 2 பேருமே, என்னோட அத்தை சின்ன அத்தை 2 பேர். இவங்கெல்லாம் என்னோடய கோ சிஸ்டர்ஸ். இதில் வர்ற என்னோடய ஏஜில் இருக்கவங்க எல்லாருமே கோ சிஸ்டர்ஸ், அதாவது என்னோடய ஹஸ்பண்டுக்கு அண்ணன் தம்பி ஒய்ஃப் எல்லாருமே எனக்கு சிஸ்டர்ஸ். இதுவும் என்னோடய குழந்தை பிள்ளைங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ஃபேமிலி பிக்னிக்காக தான் போயிருந்தோம். இது வந்து எங்கள் அத்தா பையன், ஸோ ஹஸ்பண்டுக்கு அண்ணன் பையன், இது குழந்தை பிள்ளைங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே எங்கள் பிள்ளைங்க தான் வச்சுக்கோங்களேன். அதுக்கப்புறம் அவர் அப்படியே ஜாலியாக ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம்னு சொல்லிட்டு ஒரு 2 மணி நேரம் ட்ராவல் பண்ணி போனாங்க. ஆஃப்டர் 2 ஹவர்ஸ் கழித்து சாப்பிட்றதுக்காக வண்டியை ஒரு இடத்துல ஸ்டாப் பண்ணோம். அருமையாக ஒரு இடம் கிடச்சிதுங்க, ஷெட்டு போட்டு. அன்றைக்கி ஏன்னு கேட்டிங்கன்னா மழை காலம், நம்ம சாப்பிட்டுட்டு இருக்கையில் இப்போ திடீர்னு மழை வந்துருச்சுன்னா சாப்பாடோட எழுந்திரிச்சிட்டு ஓட முடியாது பார்த்திங்களா. அதனால் கரெக்டான ஒரு இடம் அமைஞ்சிட்டு வண்டியை பஸ்ஸை ஸ்டாப் பண்ணோம். நீட்டாக அப்படி கொண்டு வந்த பெட்ஷீட்டெல்லாம் விரித்தோம். ஆளாளுக்கு ஒவ்வொரு வேலையை பார்த்தோங்க. பெட்ஷீட் அங்கே விரித்து இங்கே மாற்றி விரித்து கடைசியில் ஃபைனலாக ஒரு இடத்துல விரிச்சாச்சு. அதுக்கப்புறம் பிரதர் இன்லாஸ் கோ சிஸ்டர்ஸ் எல்லாருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் சாப்பாடை பரிமாறிக்கிட்டோம். ஆளாளுக்கு பரிமாறி சாப்பிட்டுக்கிட்டோங்க. நாங்கள் நினச்சபடியே நல்லா சாப்பிட்டுட்ருக்கல, நல்லா மழை வெளுத்து வாங்குச்சிங்க. நல்ல வேளை நமக்கு இப்படி ஒரு இடம் நீட்டாக அமைஞ்சுன்னு சொல்லிட்டு இருந்தோம். இந்த மாதிரி உட்காந்து சாப்பிடலாம் மனசில் வந்து ஃபீலிங்கே வேறு லெவலுங்க. அப்படி ஃபேமிலியோட ஜாலியாக ஒரு என்னமோ சொல்லுவாங்களா, காட்டுக்குள்ளே உட்காந்து சாப்பிட்ற மாதிரி நல்லா இருந்துச்சு இந்த ஃபீலிங் வந்து உண்மையிலே. இந்த இடம், இந்த இன்சிடெண்ட் மட்டும் இல்லை, இந்த ஹோல் பிக்னிக்கே வந்து மைண்டுக்கு அவ்வளோ ஒரு ரிலாக்ஸாக இருந்துச்சு, அவ்வளோ ஒரு ஜாலியாக இருந்துச்சுங்க. இங்கே பாருங்கள், இந்த இடத்துல அப்படியே இந்த சில்லுன்னு அடிக்கிற காற்றுக்கும் இந்த மழைக்கும் இந்த சூடான சாப்பாடுக்கும் அப்படியே சாப்பிட்றதுக்கு அவ்வளோ ஒரு அழகாக இருந்தது. ஒரு விளம்பரம் உண்டு, சுத்தமான காற்று, இந்த மாடு, இதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சமானது அப்படின்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி வேறு லெவல் ஃபீலிங்காக இருந்துச்சு. அதுக்கப்புறம் முறுக்கு மிச்சர் அப்படின்னு சொல்லிட்டு யாருக்கு என்னென்ன வேணுமோ வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு என்னோடய பையன் விற்றுக்கிட்டு இருந்தாங்க. யாருக்கு என்ன வேணுமோ கேட்டு வாங்கி சாப்பிட்டுட்டோம். என்னோடய கோ சிஸ்டர் தான், அவங்களுக்கு உட்கார்றதுக்கு கம்ஃபர்டபுளாக இல்லை போல், அதனால் அவங்க நின்றுக்கிட்டு சாப்பிட்டுட்ருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு வழியாக சாப்பிட்டு முடிச்சாச்சு, பஸ்ஸில் ஏறியாச்சு. திருப்பி நம்மளோட பயணத்தை ஆரம்பிக்கலாமா அப்படிங்கிற மாதிரி ஆரம்பித்தாச்சுங்க. ஏற்கனவே ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம்னு சொல்லி செம ஜாலியாக போய்கிட்டு இருந்துச்சு. இதில் சாப்பாடு வேறு ஒரு பிடி பிடிச்சாச்சு, கேட்கவா செய்யணும். இன்னும் தெம்பா ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம்னு சொல்லிட்டு ஜாலியாக போய்கிட்டு இருந்தோங்க. பிள்ளைங்கள்லாம் பார்த்திங்கன்னா ஓவர் குஷியில் ஆடிக்கிட்டே இருந்தாங்க. அப்புறம் இப்போ பார்த்திங்கன்னா நார்த் இந்தியாவில் மழை காலங்க, இப்போ மழை சீசன். இதனால் அவுட் ஆஃப் சிட்டியை விட்டுட்டு நம்ம வெளியில் வந்தோம்னா எங்கே பார்த்தாலும் பச்சை பசேல்னு இருக்கும் பார்த்துக்கோங்க. அவ்வளோ ஒரு அழகாக கண்ணுக்கு குளிர்ச்சியாக இருக்கும். அந்த கிளைமேட் வந்து அவ்வளோ ஒரு அழகாக இருந்துச்சு. வெயில் இல்லாமல் சில்லுன்னு காற்று, வெளியில் பார்க்குறதுக்கு பச்சை பசேல்னு இருக்கிற அந்த சீனரி வந்து கண்ணுக்கு குளிர்ச்சியாக அவ்வளோ ஒரு அழகாக இருந்துச்சுங்க. அந்த ட்ராவலிங்கே அவ்வளோ ஒரு இனிமையாக இருந்துச்சுன்னா பார்த்துக்கோங்களேன்.
இந்த மாதிரி கொண்டாட்டத்தோட நல்லா தாங்க போய்கிட்டு இருந்தது ட்ரிப்பு. எல்லா கதையிலையும் ஒரு ட்விஸ்ட்டு வரும் இல்லையா, அதே மாதிரி நம்மளோட பிக்னிக்லேயும் ஒரு ட்விஸ்ட் வந்துச்சுங்க. என்னன்னு சொல்லிட்டு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நல்ல கண்ணுக்கு குளிர்ச்சியாக நம்ம டிரைவரை நான் கூட்டிகிட்டு போகிறாரே அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ஜாலியாக என்ஜாய் பண்ணி அந்த இயற்கை காட்சியை ரசிச்சுக்கிட்டே போய்கிட்டு இருந்தோங்க. திடீர்னு பார்த்திங்கன்னா ஒரு கட்டத்தில் ஊர்க்காரங்க எல்லாம் எங்களை பார்த்து ஒரு வித்தியாசமான ஒரு பார்வை பார்த்தாங்க, சிரித்தாங்க. எங்களுக்கு அப்போ என்னன்னு புரியலை. அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சிச்சு அதுக்கு அங்கே பாதை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. சரியாக போச்சு அப்படின்னு சொல்லிட்டு என்னடான்னு பார்த்தா சரியான சுடுகாட்டு மாதிரி ஒரு இடம் இருக்குங்க. அங்கே கொண்டு நிப்பாட்டிட்டாருங்க நம்ம டிரைவர் என்ன. இது எல்லாம் நம்ம கூகுள் மேப்பை பார்த்த வேலை. இதெல்லாம் நம்ம வீடியோவில் தாங்க பார்த்துருப்போம். கூகுள் மேப் போட்டு போனால் எங்கே கொண்டு நிப்பாட்டும் அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு லைஃப்பில் ரியலாகவே நடந்துருச்சுங்க. சரி, வந்த மட்டுக்கும் கிடைச்ச வரைக்கும் லாபம்னா கதையாக இந்த பச்சை பசேல்னு இருக்கிற காட்சிகள் ரொம்ப அழகாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருந்துட்டு நம்ம 2 ஃபோட்டோஸும் வீடியோஸும் எடுத்துக்கிட்டோங்க. எடுத்துகிட்டு தான் கிளம்பணும். பாருங்கள் நம்ம அண்ணன் நம்ம கூகுள் மேப் எங்கே கொண்டு விட்டுருக்குன்னு பாருங்கள். இதுக்கு அங்கே ஒன்றுமே இல்லைங்க. போனால் பள்ளத்துக்குள்ளே தான் போகணும். சரியான காட்டு வழி பாதைங்க. பாதையே இல்லை, அதுதான் உண்மை. எங்களோட நல்ல நேரம் அங்கே எதுவும் சகதி இல்லை. அது மட்டும் சகதியில் கொண்டு விட்டுருந்துச்சுன்னா அவ்வளோதான். ஏதாவது ரெஸ்கியூ டீம் வந்து தான் எங்களை பிறகு என்ன பண்ணணும், மீட்பு பண்ணி வந்து நம்மளை மீட் எடுக்கணும். பார்த்துக்கோங்க, காப்பாற்றுற நிலைமைக்கு ஆளாகிருப்போம். நல்ல வேலை அந்தளவுக்கு ஆகலை. ரிவர்ஸில் வந்துட்டோம். வர்ற வழியில் ஒரு லேடிலாம் பார்த்து எங்களை சிரித்தாங்க. ரொம்ப அவமானமாக போச்சு பார்த்துக்குங்க. நாங்களே அப்போவே கொஞ்சம் யோசிக்காமல் விட்டோம். பாருங்கள், நம்ம போகிறது வந்து ஒரு வில்லா மாதிரி, அதாவது ஒரு ரெசார்ட் மாதிரி. அப்போ அது எப்படி ஒரு காட்டுக்குள்ளே இருக்கும், ஒரு எப்படி வழிபாதையில் தானே வந்து இருக்கணும். யாருக்குனே நம்ம போகிறது ஒரு கிராமம் தானே. சரி அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்காமல் நம்மளும் போயிட்டோம். சரி வாங்க, அதையும் கடந்து போயாச்சு. அதுக்கப்புறம் ஆறு, காடு, மலை, மேடு அப்படின்னு நம்ம டோரா சொல்கிற மாதிரி எல்லாத்தையும் கடந்து ஒரு வழியாக நம்மளோட ரெசார்ட்டுக்கு வந்துட்டோம். இது தாங்க நம்மளோட ரெசார்ட். மைண்ட் ரெஸ்ட் ரெசார்ட் இது தாங்க. உண்மையிலே சரியான பேர் தாங்க வச்சுருக்காங்க. ஏன்னு பார்த்திங்கன்னா இந்த ரெசார்ட் இருக்க இடம் சரியான ஒரு மலையோட உச்சி தாங்க. இதுக்காங்க ஒன்றுமே இல்லை, அப்படி தான் அமைஞ்சிருந்துச்சு. பேர் இப்போ தெரிஞ்சு வச்சாங்களா தெரியாமல் வச்சாங்களான்னு தெரியல, ஆனால் உண்மையிலே ரொம்ப பொருத்தமாக தான் வச்சுருந்தாங்க. நம்ம வந்து சேர்ந்ததுக்கப்புறம் ஒருத்தராக அப்படியே இறங்கிட்டோங்க. இந்த டியூப் பார்த்திங்கன்னா நம்ம பஸ்ஸு வர்ற வழியில் ஒரு கடையில் தொங்க விட்டுருந்தாங்க. சரி, நம்ம ஸ்விம்மிங் பூலில் குளிக்க தானே போகிறோம், பிள்ளைங்களுக்கு யூஸ் ஆகும்னு சொல்லிட்டு ஆளாளுக்கு ஒன்று வாங்கிக்கிட்டோம். அப்படியே வந்த அடையாளத்துக்கு வந்ததுக்கு ஒரு ஞாபகார்த்தமாக இதில் நின்று 2 ஃபோட்டோ எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஆளாளுக்கு ஒரு 2 ஃபோட்டோ எடுத்துக்கிட்டோங்க. பிள்ளைங்கள்லாம் அவங்கவுங்களுக்கு கிடைச்ச டியூப் எடுத்து ஜாலியாக என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இப்போமே. சரி, இந்த பக்கம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு வாங்க லைட்டாக ஒரு வியூ பாயிண்ட் மாதிரி பார்க்கலாம். பாருங்கள், இங்கே சுற்றிலும் மலை தான். இது வந்து மலைக்கு உச்சியில் தாங்க இந்த ரெசார்ட் இருந்துச்சு. நம்ம நிற்கிறது ஒரு மலையோட உச்சி. பாருங்கள், உங்களுக்கு தெரியுதா? ஏதாவது கீழே வந்து கிராமங்கள்லாம் தெரிஞ்சுதுங்க, சின்ன சின்ன வீடுகள் தெரியுதா? இது தாங்க பார்க்குறதுக்கான உண்மையிலே ரொம்ப அழகாக இருந்துச்சு. நான் அப்படியே இந்த மலைகளை இயற்கை காட்சிகளை ரசிச்சுக்கிட்டே நின்று பார்த்தீங்கன்னா அவ்வளோ பேர் ரெசார்ட்டுக்குள்ளே போயிட்டாங்க. அதுக்கப்புறம் கடை சொல்லிட்டு ஓடி வந்தால் அதுக்குள்ளே அவங்க என்ட்ரன்ஸ் ஃபோட்டோவும் எடுத்து முடிச்சுட்டு போயிட்டாங்க. செல்லா நானும் நிற்பேன், மறுபடியும் இது முதல்லேருந்து ஒரு ஃபோட்டோ எடுங்கன்னு சொல்லி எல்லோரும் நிற்க வச்சு திரும்ப நானும் ஜாயின் பண்ணி ஒரு ஃபோட்டோ எடுத்தேங்க. அதையும் வீடியோவாக எடுத்துக்கிட்டு அப்படியே இந்த பக்கமாக திரும்பினா நம்ம டிரைவர் என்ன நம்மளை கண்டிப்பாக சேஃபாக கொண்டு வந்து விட்டாங்க இல்லையா. அவரை ஒரு வீடியோலையாவது காட்டணும்னு நினச்சேன். இந்த வீடியோவில் தான் கொஞ்சம் தெரிஞ்சிருக்காங்க. ஐ திங்க் அதுக்கப்புறம் சாப்பிட்ற வீடியோலையும் வருவாங்கன்னு நினைக்கிறேன். அந்த டிரைவருக்கும் நாங்கள் இறங்கல, ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லிட்டு தான் இறங்கினோங்க. இது தாங்க நம்ம மைண்ட் ரெஸ்ட் ரெசார்ட் இல்லை, இது வில்லா. எனக்கு வந்து ரெசார்ட்டுன்னு வாயில் வருது. ஆக்சுவலாக ரெசார்ட்டுங்கிறது நம்ம இந்த சரிக்கு உள்ளே போய் விழுவோம் இல்லையா, அது என்னது நம்ம கிஸ்கிந்தா, அதுக்கப்புறம் இன்னொன்று என்னமோ சொல்லுவோமே பிளாக் தண்டர், அந்த மாதிரி இது தான் ரெசார்ட்டு. இது வந்து வில்லா. இதில் வந்து இந்த சறுக்கி விளையாடுறதுக்கான ஆப்ஷன்ஸ்லாம் இருக்காது. பாருங்கள், அப்படியே பார்க்கல நம்ம இந்த ஊட்டி கொடைக்கானல் மலை மாதிரி இருக்குல்ல பேக்ரவுண்டு. சரி வாங்க உள்ளே போய் வில்லாவோட அந்த இது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். உண்மையிலே லுக்கிங் வைஸ் சூப்பருங்க. அப்புறம் இடம் கிளைமேட் ரொம்ப நல்லா அமைஞ்சிருந்ததுங்க. பார்க்குறதுக்கு அப்படியே ஊட்டி கொடைக்கானல் மலையை கண்ணு முன்னாடி கொண்டு வந்து வச்ச மாதிரி இருக்குல்ல, ஊட்டி கெஸ்ட் ஹவுஸ் மாதிரி இருக்குதுலாங்க. இந்த மாதிரி இடத்த வந்து இதுதான் நான் ஃபஸ்ட் டைம் நேரில் பார்க்குறேன். அதாவது இந்த வில்லா இந்த மாதிரி பிக்னிக். இதுக்கு முன்னாடி நான் ரெசார்ட் நிறைய போயிருக்கிறேன், ஆனால் என்னோடய ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்து ஐ திங்க் இதுக்கு முன்னாடி போயிருக்காங்க. எனக்கு வந்து அப்போ சின்ன பிள்ளைங்களாக இருந்ததுனால செட் ஆகலை. இந்த திருப்பி செட் ஆகிடுச்சி, அதனால் நானும் ஜாயின் பண்ணிக்கிட்டேன்.
அதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா இது பாருங்களேன் எப்படி வண்டி மாட்டில் தைரியமாக நிற்கிறாங்கன்னு சொல்லிட்டு வாங்க நம்மளும் கிட்ட போய் பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுங்க. ஆனால் அது ஒரிஜினல் கிடையாது, சும்மா ஃபோட்டோ எடுக்கிறதுக்காக ஸ்டாச்சு பண்ணி வச்சுருந்தாங்க. உண்மையிலே அதில் இருந்துட்டு ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஸ்டில்ஸ் எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. உண்மையிலே ரொம்ப அழகாக இருந்துச்சு. நம்ம உள்ளே போன உடனே அந்த வில்லா அந்த ரெசார்ட்டில் வந்து நமக்கு வந்து சூடாக காஃபி வித் பஜ்ஜி கொடுத்தாங்க பாருங்கள். அந்த பஜ்ஜி வேறு லெவலுங்க. அப்படி ஒரு பஜ்ஜியை வந்து உண்மையிலே ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. அதாவது மகாராஷ்டிரியன் பஜ்ஜி, நம்மளோட வாழைக்காய் பஜ்ஜி கிடையாது. இந்த பாலக்கீரைலாம் உள்ளே போட்டு பண்ணி வச்சுருந்தாங்க பார்த்துக்கோங்க. ரொம்ப டேஸ்ட்டாக கிறிஸ்பியாக மொறுன்னு இருந்துச்சு. எல்லோரும் கொஞ்சம் அப்படியே சரி நமக்கு கொடுத்த ரூமை வந்து கொஞ்சம் க்ளீன் பண்ணிக்கிட்டு இருக்கிறதா சொன்னாங்க. இதுக்கு முன்னாடி இருந்தவங்க இப்போ தான் வெக்கேட் பண்ணாங்க அப்படின்னு சொன்னோடனே சரி வெயிட் பண்ணலான்னு சொல்லிட்டு அவங்க நின்றுட்டு இருந்தோம் என்ட்ரன்ஸில். அந்த கேப்பில் இந்த இயற்கை காட்சிகளோட சேர்ந்து கொஞ்சம் ஒரு ஞாபகார்த்தமாக ஒரு சில ஃபோட்டோஸும் எடுத்துக்கிட்டேன். இதில் இருக்கிறது எல்லாம் அண்ணன் தம்பிங்க மட்டுமே. அப்புறம் இது 2 மாமா பாருங்கள், இது வந்து எங்களோட பிள்ளைங்க. அப்படி எல்லோரும் நாங்கள் சேர்ந்து ஃபேமிலி ஃபோட்டோவாகவே கிட்டத்தட்ட எடுத்துக்கிட்டோம். எல்லோரும் அவங்கவுங்க மொபைலில் அந்த மெமரிஸை வந்து கலெக்ட் பண்ணி வச்சுக்கிட்டோம். எல்லாருமே அவங்கவுங்க மொபைலை தனித்தனியாக எடுத்துக்கிட்டோம். இந்த வீடியோஸ் கூட இன்னும் நிறைய வீடியோஸ் ஆட் பண்ணியிருந்தோம்னா இன்னும் லென்த்தாக இருக்கும். ஏற்கனவே 1 டே வீடியோவே கிட்டத்தட்ட 20 நிமிஷத்துக்கு போயிட்டு நான் இன்னும் எடுத்தேன்னா அது இன்னும் மொபைலே ஸ்டோரேஜ் ஃபுல்லாயிரும், அந்தளவுக்கு இருந்துச்சு. பாருங்கள், இது தாங்க நம்ம ரெசார்ட்டோட பக்கத்து வியூ. பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. உள்ள ரூம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு நம்ம இந்த ரூமில் தான் ஸ்டே பண்ணுற மாதிரி இருந்தோம், அதனால் இந்த ரூமுக்குள்ளே வந்தோம். பட் ஆனால் இதில் நம்ம பண்ணலை. ஆனால் இதுவும் நமக்கான ஒரு ரூம் தான். அப்பாடா கொஞ்சம் படுப்போம் ரிலாக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு என்னோடய ஹஸ்பண்ட் கொஞ்சம் படுத்திருக்காங்க. உண்மையிலே உள்ள ரூம் வந்து ரொம்ப அழகாக இருந்துச்சு, ரொம்ப நீட்டாக இருந்துச்சு. ஏற்கனவே நாங்கள் வந்து இன்ஸ்டாகிராமில் பார்த்து எல்லாம் இது பண்ணிட்டு தான் இதை வந்து புக் பண்ணியிருந்தோம். பின்னாடி பார்த்திங்கன்னா அழகாக இருந்துச்சு. அந்த பின்வாசல் மாதிரிலாம் கொடுத்துருந்தாங்க. துணி காயப்பட கயிறு கட்டி அந்த மாதிரிலாம் கொடி கட்டி கொடுத்துருந்தாங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு. அப்படியே கொஞ்சம் வெளியில் வந்து வாக் பண்ணோம்னா நம்மளோட ரூம்ங்க. நம்ம வந்து இப்போ ஃபேமிலியாக போயிருக்கிறோம் இல்லையா? இதில் எப்படி ரூம் நாங்கள் ஸ்டே பண்ணியிருந்தோன்னா அது வந்து ஜென்ஸ் தனியாக லேடிஸ் தனியாக அப்படின்னு சொல்லிட்டு தனித்தனியாக புக் பண்ணியிருந்தாங்க. இந்த ரூம் மட்டும்தான் பெரிய ரூமாக இருந்துச்சு பார்த்துக்கோங்க. இதில் ஹோல் ஃபேமிலியும் ஸ்டே பண்ணுற மாதிரி, அதாவது லேடிஸ் ஒன்லி அப்படிங்கிற மாதிரி. பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. பிள்ளைங்கள்லாம் நல்லா புசுன்னு இருக்கு இல்லையா? ஜாலியாக ஏறி குதித்து விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் எங்கள் வீட்டோட குட்டி பிரின்சஸ் இவங்க. அவங்களும் ஃபஸ்ட் டைம் ஐ திங்க் இவ்வளோ தூரம் லாங் ட்ராவல் பண்ணியிருக்காங்க போல். வாங்க, இது 2மே பாத்ரூம்ங்க. அதெல்லாம் ஓப்பன் பண்ணி காட்ட விரும்பலை. இதுவும் பாத்ரூம் தான் நான் நினச்சேன், ஆனால் அது பாத்ரூம் இல்லை. அந்த ரூமில் இருந்த மாதிரி இங்கேயும் பின் சைடு தாங்க இருந்துச்சு. இப்போ வாங்க, நம்மளோட லக்கேஜ் எல்லாம் நம்மளோட எப்படி சொல்ல நமக்கு வாய்த்த அடிமைகள் மிகவும் நல்லவர்கள். வாங்க பார்க்கலாம் யார் யார் எப்படி என்ட்ரி கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஃபஸ்ட்டு சன், பிரதர் இன்லா, மாமா, செகண்ட் சன், அதுக்கப்புறம் பிரதர் இன்லா பெரியவங்க நம்பர் 1. திஸ் இஸ் மை டாட்டர், திஸ் இஸ் மை ஆண்டி வித் டாட்டர்ஸ், அனதர் டாட்டர்ஸ் அண்ட் கிட்ஸ். எல்லாருமே அப்படியே ஜாலியாக உள்ள வந்து இப்படி தாங்க என்ஜாய் பண்ணோம். இதில் வந்து வேறு என்ன பேசணும்னு எனக்கு தெரியலை. இதை நீங்களே பார்த்துக்கோங்க. உள்ள ஃபர்னிஷிங் லுக்கெலாம் ரொம்ப இன்டீரியர் ஒர்க்லாம் ரொம்ப அழகாக இருந்துச்சு. உண்மையிலே ரொம்ப அழகாக இருந்துச்சு. கூடவே எங்களுக்கு வந்து இன்னொரு ஃபேமிலியும் ஜாயின் எங்களோட ஃபேமிலியில் இன்னொரு ஃபேமிலி மட்டும் விடுபட்டு போயிடுச்சிங்க. அவங்களும் வர்றதா இருந்தது. லாஸ்ட் மினிட்ல கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் ஆனதுனால சித்தப்பா ஃபேமிலியால் வர முடியல. நாங்கள் ப்ரோக்ராமே கேன்சல் பண்ணுறதா இருந்தோம். பட் ரெசார்ட்டில் வந்து வில்லாவில் வந்து அப்படிலாம் பண்ண முடியாது. வரணுன்னா வாங்க, இல்லைன்னா பைசாலாம் திருப்பி தர மாட்டோம் அப்படின்னு சொன்னதுனால சரி எல்லோரும் கொடுத்துட்டோமே என்ன செய்யன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். போயிட்டு போன வரைக்கும் எல்லாருமே நல்லா என்ஜாய் பண்ணிட்டு வந்தோம். அதுக்கப்புறம் என் போன ஸ்பீடில் என்னோடய மகன் உள்ள தண்ணியில் விழுந்தாச்சு. இவ்வளோ நேரம் நம்ம பிள்ளைங்க வெளியே நின்னதே பெரிய விஷயம். எவ்வளோ நேரம் இந்த ஸ்விம்மிங் பூலை பார்த்துட்டு இருப்பாங்க. நானுமே இருந்து பார்த்தேன். அவ்வளோதான், ஒரு கட்டத்துக்கு மேலே என்னாலையும் தாங்க முடியல. அப்புறம் நானும் உள்ளே குதிச்சிட்டேங்க. நிறைய அப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும் நிறைய கட்டுப்பாடு மனசுக்குள்ளே வச்சுருந்தேங்க. ஆனால் எதுவுமே அந்த நேரத்தில் இல்லை. பிரேக் பண்ணியாச்சு.
நம்ம போனதே என்ஜாய் பண்ணுறதுக்கு தானே, அப்புறம் இன்னங்க கட்டு பாடு எல்லாத்தையும் உடச்சி சுக்குநூறாக ஆக்கியாச்சு. அப்புறம் பாருங்கள், நான் சொன்னேன் இல்லையா, இதுதாங்க அந்த பஜ்ஜி. இது உண்மையிலேயே ரொம்ப நல்லாயிருந்து, கலருமே அவ்வளோ ஒரு அழகாக இருந்துச்சு. ஆனால் இந்த வீடியோ வந்து என்னோடய ஹஸ்பண்டோட மொபைலில் எடுத்ததுனால ரொம்ப சுமாராக இருக்குது வீடியோ குவாலிட்டி. பட் பஜ்ஜி நல்லா மொறுன்னு கிறிஸ்பியாக அவ்வளோ ஒரு அழகாக இருந்துச்சு. பாருங்கள், எங்கள் ஃபேமிலியோட ஃபஸ்ட்டு மருமகா, அதாவது எங்களுக்கு மூத்த அக்கா, அவங்க என்னோடய குழந்தை எல்லோரும் நின்று சாப்பிட்டுட்ருக்குங்க. அப்படியே என்ஜாய் பண்ணி சாப்பிட்றாங்க பாருங்கள். கேட்க வாங்க செய்யணும், நல்லா உட்காந்த இடத்துல ஸ்நாக்ஸு, பஜ்ஜி, டீ, காஃபின்னு சொல்லிட்டு வர்றது எப்படி இருக்கும்னு நினச்சி பாருங்கள். உண்மையிலே ரொம்ப நல்லா இருந்துச்சு. எனக்கு ரொம்ப நல்லா இருந்தது. அடுப்பு கிச்சன்லேருந்து 2 நாள் லீவு அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் இந்த பஜ்ஜி இதுக்கு கூடவே பார்த்திங்கன்னா இங்கே சொல்லுவோமே, இங்கே பேல்னு சொல்லுவாங்க. நம்ம ஊரில் இந்த மாதிரிலாம் கிடைக்குதான்னு தெரில. நான் ட்ரெயினில் பார்த்துருக்கேன். இந்த பொரி, தக்காளி, அதுக்கப்புறம் வெங்காயம் எல்லாம் கட் பண்ணி போட்டு தருவாங்க இல்லையா, அந்த மாதிரி பேல் பண்ணி கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு என்னென்னு சேவ் பூரி, அந்த மாதிரி அதுவும் கொடுத்துருந்தாங்கங்க. அதுவுமே உண்மையிலே வேறு லெவலில் இருந்துச்சு. டீ பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக போட்டிருந்தாங்க. நல்ல இஞ்சி, ஏலக்காய்லாம் போட்டு நல்லா தூக்கலாக கொடுத்துருந்தாங்க. நீங்கள் நினச்சி பாருங்களேன், நல்ல ஒரு குளியல், அந்த மழைக்கு எதமாக, அந்த குளியலுக்கு இது எதமாக டீ, பஜ்ஜி, காஃபிலாம் குடித்து சாப்பிட்டா எப்படி இருக்கும், அந்த மாதிரி இருந்துச்சுங்க. உண்மையிலே ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க. அப்புறம் நம்ம ஒரே ஃபேமிலியாக போயிருந்ததுனால நமக்கு இருந்த இடத்துல எல்லாம் கிடச்சிது. பிள்ளைங்க வந்து ஆளாளுக்கு ஒன்று எடுத்து கொண்டு வந்து தந்துக்கிட்டு இருந்தாங்க. நல்லா குளிச்சாச்சு, நல்ல ஒரு டீ, காஃபி ஒரு பிடிச்சாச்சு. அதுக்கப்புறம் நைட்டு ரீல்ஸ்க்காக எடுத்த ஒரு வீடியோங்க. இது என்ன பாட்டுன்னு எனக்கு தெரியலை, மறந்துடுச்சு. ஜாலியாக எடுத்துகிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் கொஞ்சம் கழித்து நெக்ஸ்ட்டு மே மாதத்துக்கு ஒரு ட்ரிப்பு போய்கிட்டு இருக்குங்க. அதுக்கான ப்ரீ பிளான் தான் இப்போ போய்கிட்டு இருந்துச்சு. இது அதுக்கான வீடியோ தான். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்னும் ஜாலியாக என்டர்டெயின்மெண்ட் பயங்கரமாக இருந்துச்சு. பட் ஆனால் அதை யாரும் வீடியோ எடுக்கலன்னு நினைக்கிறேன். ஒரே டான்ஸ் வீடியோ போட்டிருந்தாங்க, நம்மளையும் ஆட விட்டாங்க. கண்டிப்பாக ஆடியே தீரணும்னு சொன்னதுனால ஏதோ சுமாராக நம்மளோட பெர்ஃபார்மன்ஸை போட்டு காமிச்சோம் பாருங்கள். அடுத்து அப்படியே ஜாலியாக பேசி முடிச்சதுக்கப்புறம் திரும்ப நைட்டு சாப்பாடு ரெடி ஆயிடுச்சிங்க. சுட சுட என்னெல்லாம் பண்ணி வச்சுருக்காங்கன்னு சொல்லிட்டு வாங்க பார்க்கலாம். கொஞ்சமாக கேரட் சாலட், அதுக்கப்புறம் லெமனு, வெங்காயம், அப்புறம் அரிசி மாவில் ரொட்டி, சப்பாத்தி. இது அரிசி மாவு சப்பாத்திங்க. அதுக்கப்புறம் ஜீரா ரைஸு, சிக்கன். நான் சிக்கன் சாப்பிட மாட்டேன், மற்றவங்க எல்லோரும் சாப்பிடுவாங்க. பாருங்கள், இது எதுக்கு இவ்வளோ பெரிய பிஸா போட்டிருக்காங்கன்னு தெரில. ஆனாலும் ஒரு அரை மணி நேரத்துக்குள்ள அவ்வளோ காலியாகிடுச்சு. அதுக்கப்புறம் டால், அப்புறம் வெண்டைக்காய் பாஜி, இந்த வெண்டைக்காய் மசாலா மாதிரி ஒன்று பண்ணி வச்சுருந்தாங்க. இது கொஞ்சம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. என்ன ஒரு பை மிஸ்டேக்னால் நெத்தையும் அள்ளி உள்ளே போட்டு பொரிச்சிருந்தாங்க. அதுதான் கொஞ்சம் இது. அப்புறம் பன்னீர் கிரேவி சூப்பராக பண்ணியிருந்தாங்க. இதெல்லாம் நல்லா இருந்துச்சு. குலாப் ஜாமுன்லாம் அப்படியே சாஃப்டாக இருந்துச்சுங்க. எல்லாம் பக்காவாக இருந்துச்சு. இதை நமக்கு சர்வ் பண்ணது, ரெடி பண்ணி கொடுத்தது இவங்க தான். ஸோ அவங்களுக்கும் வீடியோவில் ஒரு தேங்க்ஸ் சொல்லிக்கலாம். பாருங்கள், ஆளுக்கு பஃபே சிஸ்டமில் யாருக்கு என்னென்ன வேணுமோ எடுத்துக்கிட்டோம். அப்படியே உட்காந்து ஃபேமிலியாக சாப்பிட ஆரம்பித்தோம். இது தாங்க நம்ம உட்கார போகிற டைனிங் டேபிள். யார் முந்தி வந்தாங்களோ எடுத்துகிட்டு அப்படியே உட்காந்தாச்சு. பாருங்கள், நான் எனக்கு தேவையான சாப்பாடை எடுத்துகிட்டு வந்துட்டேன். அரிசி மாவு ரொட்டி வந்து எனக்கு சுத்தமாக பிடிக்கல, நல்லாவே இல்லை. அதுக்கப்புறம் மற்றது வெண்டைக்காயில் வந்து அந்த நெத்தையும் சேர்த்து போட்டிருந்தால கொஞ்சம் ஒரு மாதிரியாக இருந்துச்சு. மற்றபடி வெண்டைக்காய் சூப்பராக இருந்துச்சு. பாருங்கள், ஃபேமிலியோடு எவ்வளோ ஜாலியாக சாப்பிட்டுட்ருக்குன்னு சொல்லிட்டு. நான் தாங்க வெயிட்டு கொஞ்சம் ஓவராக இருக்கேன். நெக்ஸ்ட்டு பிக்னிக்கில் வெயிட்டை குறைக்கணும்னு ஒரு எய்ம் வச்சுருக்கேன். பார்க்கலாம், சொல்லக்கூடாது, செஞ்சு பார்க்கணும். இந்த மாதிரி நீங்களும் ஃபேமிலியோட பிக்னிக் போயிருக்கீங்களா? இந்த மாதிரி உட்காந்து சாப்பிட்ருக்கீங்களா? அந்த அனுபவம் உங்களுக்கு ஏதாவது இருக்குதா? இல்லை நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்க இந்த வீடியோ எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸில் போடுங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்களேன், எவ்வளோ அழகாக இருக்குது, பார்க்குறதுக்கே கண்கொள்ளா காட்சியாக இருக்குல்ல. இந்த மாதிரி ஃபேமிலியோடு நீங்கள் எங்கேயாவது போயிருக்கீங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இந்த மாதிரி ஜாலியாக பிக்னிக் போய் சேர்ந்து போய் என்ஜாய் பண்ண அனுபவம் உங்களுக்கு இருக்கா இல்லையா அப்படின்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அப்புறம் இந்த வீடியோ எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் கமெண்ட்ஸில் போடுங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளோட சிஸ்டர்ஸ் தான் சாப்பிட்டுருக்கிறத வீடியோ எடுத்தேன். ஃபஸ்ட்டு என்னோடய சிஸ்டர் ஒருத்தங்க சாப்பிட்றத பாருங்கள். வீடியோ எடுக்கிறதுக்கு முன்னாடி சாப்பிட்றதையும் வீடியோ எடுத்ததுக்கு அப்புறம் சாப்பிட்றதையும் பாருங்கள். அவங்க பார்க்கல, ஆக்சுவலாக நான் வீடியோ எடுக்கிறத பார்த்தேன்னு தெரிஞ்சோடனே அப்படியே ஸ்டைலை மாற்றிட்டாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ அவங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன்.
இது டே 1க்குள்ள வீடியோ தான். டே 2 வீடியோவும் வரும், மறக்காமல் பாருங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நைட்டு சாப்பாடு இந்த மாதிரி தாங்க. ஆளாளுக்கு அவங்கவுங்களுக்கு என்னென்ன பிடிச்சதோ அதை எடுத்து சாப்பிட்டுக்கிட்டோம். சாப்பிட்டுட்டு அடுத்தால என்டர்டைன்மெண்ட் போச்சுங்க. அப்பாட போய் தூங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ரொம்ப தூங்க ரெடியானேன். என்னோடய ஃபேமிலிஸ் எல்லாருமே சத்தம் போட்டாங்க, தூங்குறதுக்காக வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. சரி வாங்க என்ன பண்ணணும்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம்னு குத்து போட்டாங்க. ஆக்சுவலாக அவங்க நான் வீடியோ எடுக்கிறத பார்க்கல, அதுக்கு தான் இந்த சடன் ரியாக்ஷன் நினைக்கிறேன். ஓகே, எல்லோரையும் ஓரளவுக்கு எல்லாத்தையும் வீடியோ எடுத்துட்டேன்னு நினைக்கிறேன். இதை சாப்பிட்டதுக்கப்புறம் அப்பாடா அப்படின்னு சொல்லிட்டு ரூமில் வந்து உட்காந்ததுக்கப்புறம் ஒரு என்டர்டைன்மெண்ட் என்னென்னா, இந்த ஒரு ஆப்போசிட் டீமில் ஒரு மெம்பர்கிட்ட நாங்கள் ஒரு படத்தை சொல்லுவோம். அதான் அவங்க சம்மந்தப்பட்ட டீமில் நடித்து காட்டி அது என்ன படம்னு சொல்ல வைக்கணும். அதுதாங்க கேமு. இது எனக்குமே ரொம்ப புதுசாக இருந்துச்சு. இந்த மாதிரி ஜாலியாக போய்கிட்டு இருந்துச்சு. இதை விட வேறு லெவலாக ஃபயராக ஒரு டான்ஸ் ப்ரோக்ராம் ஒன்று போச்சுங்க. பட் ஆனால் அதை வீடியோ யாரும் எடுக்கலன்னு நினைக்கிறேன். மேபி வீடியோ எதுவும் கிடைச்சின்னா நெக்ஸ்ட் வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். தேங்க்யூ, பாய்.